அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா? உக்ரைனுக்கு உதவுறதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. வாங்க, வாங்க. எல்லாம் வந்து செக்யூரிட்டி கேரண்டி குடுக்கிறதா சொன்னீங்களே! அமைதி ஒப்பந்தத்தோட அடுத்த ப்ராசஸ். சொன்னவங்கலாம் வாங்க அப்படிங்கிறது போல விட்டாஃப் அவர்கள். அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா சைட்லருந்து புரொடக்டிவா இருந்துச்சுங்க அந்த கான்வர்சேஷன். அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, உக்ரைன். ஸோ இதோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் உட்காந்து பேசியிருந்துக்கிறாங்க. மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. ஏன்னா, அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் கேரண்டி, செக்யூரிட்டி கேரண்டிய பத்தி பேசுறாரு இல்லையா? ஸோ உக்ரைனுக்கு என்ன மாரியான கேரண்டிகள் குடுக்கலாம் அப்படிங்கிறது போல மிக முக்கியமான முடிவுகள். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 15,000 ட்ரூப்ஸ் கிட்ட டிப்ளாய் பண்ணுவாங்க போல தெரியுது இல்லையா? ஸோ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் இன்வால்வ்மென்ட் இருக்காது. பட் ஆனா அமெரிக்காவும் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு கூட கேட்கறாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் இந்த முடிவு ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப நம்ம அப்படியே நேரா களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, 120 காம்பேட் என்கேஜ்மென்ட். ஒரு நாள் 31ஆம் தேதி கடந்த 24 மணி நேரம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிறத ஃபுல்லா சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு தருவாங்க இல்லையா? ஸோ அதுபோல போன வருஷங்க 31ஆம் தேதி 24 மணி நேரத்துல 120 முறைகள் உக்ரைன், ரஷ்யா சண்டை பிடிச்சிருந்திருக்கிறோம். இதுல பக்ரோஸ்க் போயில ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பக்ரோஸ்க்கே போயிருச்சு அவங்க கையில இருந்து. பட் இருந்தாலும் பக்ரோஸ்க்ல அந்த சைடு அந்த ஏரியால வந்து பார்த்தா ரொம்ப டிஃபிகல்ட். அங்கேயே முன்னேற பார்க்குறாங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட வந்து பார்த்தா அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து பார்த்தா 46 ஏர் ஸ்ட்ரைக், 94 ஃபேப் குண்டுகள். ஸோ ஹெவியான ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. அது கூட 4659 ட்ரோன்கள். ஸோ எப்படிதான் இது போல துல்லியமா கணக்கு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் தெரியல. பட் இது போல அதிகப்படியான ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து. ஏன்னா அதிகமா வீடியோஸ் வருது. நார்மலா இருக்கிற டைமோட ரொம்ப வேகமா முன்னேற்றத்துக்காக ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா களம் ரொம்ப சாதகமா இருக்கு. நல்லா கிளைமேட்லாம் நல்லா இருக்கு. வெதர் சூப்பரா இருக்கு. ஸோ அதனால எட்ரா வண்டி அப்படிங்கிறது போல எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தா முன்னேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? பஃபர் ஜோன் பத்தால போல தெரியுதுப்பா. இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஜோன் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாரு. ஸோ அது போல சுமி ஓப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நொவோமிக்கலெவ்கா அந்த பகுதி வந்து ரஷ்யா எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. உக்ரைனோட மீடியாக்கள் ஆக்குப்பையர்ஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, எங்கிருந்து புடுங்கிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து மீடியாக்கள் தரப்பு வந்து கதறல்கள் வந்திருக்கு. உக்ரைன் ஆதரவு பெற்ற ஆசை பெற்ற உக்ரைனோட ராணுவம் ஆசை பெற்ற டீப் ஸ்டேட் தரப்புலேருந்தே வந்து பார்த்தா ஆமாங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ என்டையர் ஃப்ரண்ட் லைன்ல இருந்தும் மூமெண்ட்ஸ் திருப்பி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது என்னன்னா ரஷ்யாவோட யுஏவி ஆப்ரேட்டர்ஸ் இதை நம்ம ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இது போல பார்த்துருப்போம். இது போல டெஸ்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சேம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்டையும் இதே போல டெக்னாலஜி இருக்கு. ரஷ்யா இப்போ அதை ஃபுல் ஃபிளஜா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல உக்ரைன் சோதனை பண்ணது பார்த்தோம், ரஷ்யா சோதனை பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அந்த சிஸ்டம் அப்படின்னா யுஏவி. அது இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, குரோசா அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. எப்படின்னா வச்சுக்கலாம். இது ஒரு அப்ளிகேஷன். நார்மலா ஒரு டேப்லெட் இருக்குன்னு வச்சுங்க, குட்டியோண்டு ஒரு டிவைஸ் இருந்துச்சுனாலே அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இதனால என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை ஹேக் பண்ணுறது, சப்ரஸ் பண்ணுறது, இந்த ஜிபிஎஸ் அந்த ஜாமர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது போல டிவைஸ்லாம் வந்து பண்ண இதில் வேலை செய்யாது. இதனால எனிமிக்கு எகெயின்ஸ்டாக வந்து பண்ணால் ஒரு அடி ஸ்ட்ராங்காக விழுவும். அதாவது இந்த சாஃப்ட்வேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்ய வீரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அதோட வீடியோ தான் இது. அது என்னன்னா, அந்த சாஃப்ட்வேர் வந்து பண்ண டைரக்ட்டா டேட்டாவ டிரான்ஸ்மிட் பண்ணும். டேட்டாவ ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுனாலே புடிச்சிடலாம்ல. சப்ரஸ் ஆயிரும்ல சிக்னல் அப்படின்னா, என்ன பேண்ட் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியோ கம்யூனிகேஷனும் யூஸ் பண்றாங்க. ரேடியோ கம்யூனிகேஷன சப்ரஸ் பண்ற மாதிரியான டிவைஸஸும் இருக்கு. ஆனா என்ன சேனல் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? இது போல ட்ரோன்கள்லாம் சேனல்ஸ ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். 2வது இது என்ன பேசிக்குது அப்படிங்கிறத ஒட்டு கேட்க முடியுமானா முடியாது. ஏன்னா ராணுவ சேனல் அப்படிங்கிறதுனால ரொம்ப என்கிரிப்டடா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகையான இது வந்து டாக்டிக்கல் ரேடியோ நெட்வொர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல இந்த டேட்டா லிங்க் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இது போல கம்யூனிகேட் பண்ணும். இதுல என்னன்னா வாய்ஸா இருக்காது. இப்போ நீங்க ஒருத்தவங்க ஹேக் பண்ணி இது என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாமா அப்படின்னு அந்த ரேடியோல கேட்டாங்கன்னா ஒண்ணும் கேட்காது. ஏன் அப்படின்னா கொயட் மோட் அப்படிங்கிறது போல ஒரு மோட் இருக்கு இந்த மோடு. ஸோ அந்த மோட்ல தான் இது ஆக்டிவேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன்ல இது போய் சிங்க்ரனைஸ் ஆனா ஒரு மேப்ல ஒரு லொகேஷன் காட்டும் அவ்வளவுதான். அந்த அப்ளிகேஷனும் இந்த குடுக்கக்கூடிய சிக்னல்ல இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் கோடு மேட்ச் ஆனாதான் அது என்ன லொகேஷன்னு காட்டும்.
அதுல லொகேஷன் மட்டும் தான் இருக்குமே தவிர, மத்தபடி வாய்ஸ் கமாண்ட் எல்லாம் இருக்காது. எதுவும் பேசுறது அது போல எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இதனால ஹேக் பண்ணாலும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. என்கிரிப்ட், டீகிரிப்ட் 2 கீ இதுல வொர்க் ஆகுறதுனால, பெருசா வந்து பார்த்தா அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. அந்த அப்ளிகேஷன் தான் அத ப்ராசஸே பண்ணும். ஸோ அதனால என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. எதுக்காக இந்த டேட்டா அப்படின்னா, அந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லொகேஷன காமிச்சு குறிப்பா இங்க இருக்குல்ல, இங்க தான் பதுங்கியிருக்காய்ங்க அப்படிங்கிறதோட அந்த லொகேஷன வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன் நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டருக்கு இது போல இடங்களுக்கு அது லொகேஷன மட்டும் அனுப்பி விட்டுரும். ஸோ அங்க இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்ஸ் இல்ல ஆர்ட்டிலரி ஃபீல்டு பேட்டரிஸ் பக்கத்துல இருக்குது. ஆர்ட்டிலரி 155 கேட்டிருக்கிறாங்க இல்லையா உக்ரைன்ஸ். அதுபோல பேட்டரிஸ் இருக்கக்கூடிய பகுதி, இந்த மோர்டார்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க, இல்ல வீரர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு, அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இது மாரி இருக்கும். டேப்லெட் மாரி இருக்கும் அப்படின்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லொகேஷன்ல ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம மேல ஏதாவது ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்குன்னா, இங்க போட போகுண்ட ஃபேப் அப்படிங்கிறது போல அவங்களுக்கு லொகேஷன் போயிரும். ஸோ இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் ஆப்பரேட்டர் அதுல மார்க் பண்றதுனால, நியர்பைல இருக்கக்கூடிய என்ன ஒரு ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய எந்த ஒரு டீமா இருந்தாலும், அந்த டீமுக்கு இந்த லொகேஷன் போகும். ரஷ்யா தரப்புல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்படி போறதுனால, துல்லியமான தாக்குதல் அந்த பகுதியில நடக்கும். ஸோ இதுல அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறதே இருக்காது. இதுல இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் அது போல நெறைய இருக்கு. ஸோ சப்ரஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு ட்ரோன் அங்க போய் நிக்கிது அப்படின்னா, அந்த ட்ரோன் லொகேஷன் எடுத்து குடுத்துரும். ஸோ இதத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷாஹிட் ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம். அதாவது இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷ் நெட்வொர்க் மாரி வேலை செய்யுது. ஸோ ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால, இப்போ ஒரு ஷாஹிட் ட்ரோன டவுன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க 100 ட்ரோன் அனுப்புறாங்க. இன்னைக்கே வந்து 200 ட்ரோன் அனுப்புறாங்க. ஸோ ஒரு 50 ட்ரோன் வந்து ஒரு நெட்வொர்க்ல சுத்திட்டு இருக்குது. எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது, ஒரு நோடு போயிருச்சுனாலும், அதாவது ஒரு ட்ரோன டவுன் பண்ணிட்டாலும், மத்த 49 ட்ரோன்கள் இருக்கும். அது சிக்னல்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல வந்து அதுங்கள ஒர்க் ஆயிட்டே இருக்கிறதுனால, அதுங்களோட கம்யூனிகேஷன ஜாம் பண்றது, கட் பண்றதுங்க ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ இது போல 4000 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிவி ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்துறாங்கன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கான சர்வேலன்ஸ். ஸோ இந்த ட்ரோன்கள்லாம் அங்க பறந்துட்டு இருக்கு அப்படின்னா, 3Dயா மேப் எடுத்துக்கும். அதாவது இந்த இடத்துல போனா, இந்த பர்ட்டிகுலர் வீடு இந்த பகுதியில இருக்கு. ஸோ நம்ம மார்க் பண்ணும்போது இந்த வீடு தார்ஸ்ல வந்து ரெட் கலர்ல இருக்கு. அங்க ஒரு ப்ளூ கலர் பாயிண்ட் இருக்குன்னா, இது ஒரு லொகேஷன் அப்படிங்கிறது போல, ஒரு வீட்டோட ஹைட் என்ன? ஆனா வந்து பண்ணி 3D மேப் பண்ணி வச்சுக்கும். போகும்போது மலை எந்த அளவுக்கு தூரமா இருக்கு. இப்ப மலையிலிருந்து லெஃப்ட்ல போனா என்ன வரும்? ரைட்ல போனா என்ன வரும்? நேரா போனா என்ன வரும்? அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பண்ணா டெரெயின் மேப்பிங் பண்றதுக்கு அந்த ட்ரோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறன்பட செயல்படும். அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். தப்பா எடுத்துக்க வேணாம். இப்போ நம்மளுக்கு வந்து கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, கரெக்ட்டா போயிட்டு வருவாங்க. ரெகுலரா போறாங்க. அவங்க பழகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். கரெக்ட்டா போயிருவாங்க. அதே போல தான் ட்ரோன்கள். என்னதான் இந்த ஜிபிஎஸ் ஜாமிங், இந்த ட்ரோன்கள், நேவிகேஷன் சிஸ்டம் இது எல்லாமே சப்ரஸ் ஆயிருந்தாலும், இந்த ட்ரோன்கள்லாம் அப்படியே அளந்து, அளந்து, அளந்து எல்லாம் டேட்டாஸ் எடுத்து ஃபீட் ஆகி இந்த மேப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறதுனால, அதுங்களுக்கு சப்ரஸ் ஆனாலும் சரி, ஆகாட்டியும் சரி, ஒரு ட்ரோன் ஒண்ண பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா, இது எல்லாமே மெஷ் நெட்வொர்க். அது எல்லாமே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த வீரர் ரஷ்ய வீரரா, உக்ரைனோட வீரரான்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பக்கத்துல ட்ரோன் பறந்திருந்தாலும் போய் விழுகும். இல்ல ஆர்ட்டிலரி டீம் இருந்தா குண்ட போடுவாங்க. இல்ல மோர்ட்டார் டீம் இருந்தாலும் ஷெல்லிங் பண்ணுவாங்க. மேல ஒரு விமானம் பறந்துட்டு இருக்குதுன்னா, ஃபேப் குண்டுகள போடும், மிசைல்கள போடும். எத வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரோன்கள வச்சு பண்ணிடும். ஸோ இது போல ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் எடுத்திருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது பியூரா இப்ப டெக்னாலஜிய பேஸ் பண்ணி போகுது. டெக்னாலஜில யார் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையறாங்களோ, அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. ஏன்னா இப்பவே பார்க்குறோம் இல்லையா கண்கூடா. இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் யுகம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யுகம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில யார் வந்து அட்வான்ஸ்டா இருக்காங்களோ அவங்க தான். உதாரணத்துக்கு ஹைப்பர்சோனிக் மிசைல் யாராலையும் தடுக்க முடியாது. போட்டோம்னா இழப்பு கன்ஃபார்ம் இல்லையா? ஸோ அதுபோல தான். ஸோ டெக்னாலஜி வைஸ் யாரு ஸ்ட்ராங்கா, சுப்பீரியரா இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. சரி, ஓகே. நியூ இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பலருக்கும் ஹேப்பியா இருந்திருக்கும். பல நாடுகளும் கொண்டாடி இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா சில பகுதிகள்ல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. அதேபோல நம்ம நாட்டுல இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா, அதுவும் நம்ம சேனல் வியூவர்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, சுவிட்சர்லாந்து பகுதி. சுவிட்சர்லாந்துல ஒரு மான்டனா, பிரானஸ் மான்டனா அப்படிங்கிறது போல ஒரு ரெசார்ட் இருக்கு. ஸோ அந்த ரெசார்ட்ல வந்து திடீர்னு வெடிகுண்டு விபத்து நடந்திருக்கு. ஒரு பார்ல அப்படின்னு கூட சொல்றாங்க.
குறைஞ்சது 40 நபர்கள் இறந்திருப்பாங்க. 100 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் அந்த பகுதிகள்ல அப்படிங்கிறது போல. அதாவது அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா போலீஸோட பேச்செல்லாம் கேட்காம சும்மா இது பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால பயங்கரமா இந்த வெடி எக்ஸ் ஃபயர் கிராக்கர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதோட கூட்டிட்டு வந்துட்டாங்களா? தீவிரவாத தாக்குதலா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. சுவிட்சர்லாந்துங்கிறது ஒரு நியூட்ரலான நாடா இருந்தது. அமைதிக்கான ஒரு நாடா இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இன்வால்வ் ஆனதுக்கப்புறம், இப்ப அங்கேயும் ஒரு தீவிரவாத தாக்குதலா? இல்ல எப்படி என்ன ஏதுங்க தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதே போல ஜெருசலம் போஸ்ட் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து ஒரு அசம்பாவிதங்கள். அதாவது பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல, இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. நசரத் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷனுக்காக இருந்திருக்காங்க 31 நைட் போன வருஷம். இந்த வருஷம் ஜனவரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடிச்சிருந்திருக்குது. ஸோ இது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். அங்கேயும் உயிர் சேதங்கள் இருக்கு அப்படிங்கிற கிளைம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் அப்படிங்கிறது பல்கேரியா. பல்கேரியா 21வது நாடா வந்து பார்த்தீங்கன்னா, யூரோவ தான் கரன்சியா யூஸ் பண்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. அத அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் பெருமளவுல தடுத்து போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனா வேலைக்கு ஆகல. யூரோவ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல பல்கேரியா தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுகள் எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து அப்படியே ஜி ஜின்பிங் அவர்கள், சீனாவோட அதிபர். புது வருட பிறப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் அவர் நாட்டு மக்கள்கிட்ட நெறைய பேசுவாரு. நம்மளுக்கான மெயினான விஷயம் ஜியோ பாலிட்டிகல்ஸ் பொறுத்து அப்படின்னா, சீனாவான எங்களுக்கும் இந்த தைவான் ஸ்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் ஆஃப் பிளட் அண்ட் கின்ஷிப் அது இணை பிரியாத ஒரு இது மாரின்னு வச்சுக்கோங்களேன். ரத்தமும் சதையும் மாரி, நகமும் இதுவும் மாரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல. அதெல்லாம் எங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. கண்டிப்பா ரீயூனிஃபிகேஷன் தாய்நாடோட சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு. யாராலயும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது போல ஜின்பிங் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் ட்ரக்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர்லலாம் இந்த ட்ரோன் லான்ச்சர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கேட்டபுல்ட் சிஸ்டம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கார்கோ ஷிப், கண்டெய்னர் ஷிப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கான காரணங்கள் 2 இருக்கு. 1 இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சிவிலியன் ஷிப்ன்னு சொல்லி போய் தைவான் அடிக்கிறது. இல்ல அப்படின்னா, இந்த சாங்ஷன்லாம் போடுறாங்க இல்லையா? அது மேல வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா, இதுவே ஒரு ராணுவ கப்பல் மாரி. கண்டெய்னர் கார்கோ பொருட்கள பாதுகாக்கிறதே ஒரு ராணுவ கப்பல் மாரி. ஏன்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன்ஸ டைட்டன் பண்றதுக்காக சீனாக்கு எதிரா வெனிசுவேலாவோட கம்பெனிஸ் மேலலாம் திரும்பவும் போட்டிருக்காங்க. இது போல சில கம்பெனிஸ்லாம். சைனா உட்பட, ஹாங்காங் உட்பட இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் ஆயில் டேங்கர்ஸ் மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் போட்டிருக்காங்க. நான் சாங்ஷன் போட்டு இங்க நான் பிளாக்கேட் பண்ணிட்டு இருக்கிற வெனிசுவேலால, அத வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கிற விதமா சீனா வேலை செய்றாங்க அப்படிங்கிறது போல செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அமெரிக்காவோட கப்பல்கள்லாம் அங்க வந்து வெனிசுவேலாக்கு போயிட்டு வரக்கூடிய கப்பல்கள புடிச்சிட்டு போறாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால சீனா அவங்களோட கண்டெய்னர் கப்பல்கள தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ராணுவத்துக்கு ரீதியா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இப்ப திரும்பவும் டிசம்பர் 31 3 கப்பல்கள் கிட்ட 3 சின்ன சின்ன கப்பல் இல்ல. சின்ன சின்ன வெசல்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சிருக்கோம். போட் மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஹெக்ஸத் அவர்கள் வீடியோ பதிவுல ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது லீத்தல் கைனடிக் ஸ்ட்ரைக் நாங்க பண்ணிக்கிறோம். 5 நபர்கள் கிட்ட இறந்திருக்கிறாங்க. அதாவது கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல வெனிசுலாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்லுவாங்க. அமெரிக்காக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து எலிமினேட்டட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டெரரிஸ்ட்லாம் எலிமினேட் ஆயிடுச்சாங்க அப்படிங்கிறது போல. பட் அவங்கலாம் ஆயில் தான் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதோட ஒரு சைடு நியாயங்கள் வெனிசுலா தரப்புன்னு சொன்னாலும், பட் இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில வந்து பண்ண நார்கோ டெரரிஸ்ட் 3 வெசல்ஸ் வந்து பண்ண நாங்க அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் அமெரிக்கா தரப்புலருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உலகம் இந்த 2026ல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம, எந்த ஒரு குறையும் இல்லாம, எந்த ஒரு அமைதியும் இல்லாம தொடங்கியிருக்கு. இதே போல கன்டின்யூ ஆகாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்க அமைதியா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.